உங்களுடன் ஆச்சரியமான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது சாட்சிக்குள் போவதற்கு முன் 3 நாட்களுக்கு முன் மேசிவ் ஹார்ட் அட்டாக் அது வந்தது ஹார்ட் அட்டாக் என்று தெரியாமல் நான் 3 நாள் கழித்து டாக்டரிடம் அமர்ந்து டாக்டர் என்னை சோதித்து அவருக்கும் எனக்கும் நடந்த ஒரு சிறு உரையாடலை முதலில் கேளுங்கள். அப்பொழுது தெரியும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, அற்புதத்தின் தேவன் எப்படி என்னை காப்பாற்றினார் என்று. டாக்டர் சொன்னார், நீ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜுன்னு. கறிக்கடைக்கு போயிருக்கேன். நான் தான் போவேன் கறிக்கடைக்கு. ஃப்ரெஷ்ஷாக காலமாக 6 மணிக்கு ஆட்டை தொங்க விட்டுருப்பான். அது கூட அந்த ஈரல் ஆட்டை சேர்த்து தொங்க விட்டுருப்பான். பார்த்துருக்கியாங்க? பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பலன்ட்டு இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு போய் அதையே இதை நீ பார்த்தா எப்படி இருக்கும்? அவரே சொன்னார், அது சுருங்கி போயிருக்கும், அதனுடைய கலையை இழந்து சுருங்கி போயிருக்கும். அந்த மாதிரி இப்படி இருக்கும் ஹார்ட்டு. நீ நடக்கவே கூடாது. பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று சொல்லி அதுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். டக்குன்னு அங்கே உள்ளே போய் படுத்துக்க. அவங்க உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆக வேண்டிய காரியம் ஆஞ்சியோ ஸ்டென்ட்டா பைபாஸான்றது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனாரு. சாத்தான் என்னை பிடிக்க விழுங்க எத்தனைக்கும் அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனும் என்னுடைய சொந்த பந்தங்களும் எனக்காக கர்த்தரிடம் அந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டிருந்ததால், அன்பு, தயவு, இரக்கம், கிருபைகள் நிறைந்த தேவன், மன்னிக்கும் தேவன் என்னை விடுவித்து அவர் என்னை பிடித்தார். நான் அவரை தேடின காரணத்தினால், நான் அவரை தேடினேன், அவர் எப்படி என்னை பிடித்தார், எப்படி என்னை மீட்டார் என்றது ஒரு சாட்சியா உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன்.